எல்லாருக்கும் நமஸ்காரம். அதாவது இன்றைக்கி வந்து இந்த எபிசோட் அப்லோட் பண்ண முடியல. அண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் தான் இப்போ ஃபார் த டைம் பீங் நான் வந்து எபிசோட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். இருந்தாலும் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து சார் அது 7 மணிக்கு அட்லீஸ்ட் நீங்களாவது வந்து எதாவது பேசுங்களேன் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்குது. என்னென்னா சும்மாவே நான் பேசிகிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. இருந்தாலும் எல்லோரும் கேட்டதுனால ஒரு 2-3 minutes ஐ வாண்ட் டு ஹாவ் இன்ட்ராக்ஷன் வித் ஆல் ஆஃப் யூ. எனக்கும் அஃப்கோர்ஸ் 7 மணி ஆச்சுன்னா அந்த ஒரு வெறுமை வர ஆரம்பிச்சுடுது, ஒன்றும் இல்லைன்னா. அண்ட் இந்த ஃபஸ்ட்டு பிக்சர் ஸ்டோரி அப்லோட் பண்ணேன் இல்லையா லாஸ்ட் சாட்டர்டே, அதுக்கு வந்து நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கா, நிறைய சஜஷன்ஸும் வந்திருக்கு. லைக் சில பேர் வந்து சார் இவ்வளோலாம் நீங்கள் மெனக்கட வேண்டாம், நீங்கள் ஆடியோவாகவே சொல்லுங்க அப்படின்னு. இதுலேருந்து ஆக்சுவலாக கனடாலேருந்து சுகன்யா அப்படின்னு ஷீ ஹேஸ் டோல்ட் மீ. அதே மாதிரி தீபா கண்ணன் மினிசோட்டா. எதுக்கு சொல்கிறேன்னா, அதாவது இதில் வந்து இந்தியா மட்டும் இல்லை, சென்னை மட்டும் இல்லை, வெளிநாட்டிலேருந்தெல்லாம் கூட ரெஸ்பான்ஸ் வருது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ஃபேக்ட் நீ கார்த்தால கூட ஒரு போஸ்ட் நான் போட்டிருந்தேன், மைத்திலி நீலகண்டன் அப்படின்னு. ஷீ ஹஸ் செட் தட் உங்கள் கர்மாவை பார்த்ததோட இம்பேக்ட் வந்து நாங்கள் வந்து அக்ரஹாரத்தில் நிலமே வாங்கியிருக்கோம். திருநெல்வேலியில் ஒரு அக்ரஹாரத்தில் நிலமே வாங்கியிருக்கலாம். அதில் வந்து என்னென்னா அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, அது வந்து அங்கே வீடு கட்டுறதோடு இல்லாமல் மேல் ஒரு போர்ஷன் ஃபுல்லாக ஒரு பெரிய ஹாலில் வந்து அது வேத பாடசாலையாக மாற்ற போகிறாளாம். அது வேதிக் சாண்டிங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கணும். சச் எ லவ்லி அண்ட் நோபல் தாட். ஹேட்ஸ் ஆஃப் டு மைத்திலி நீலகண்டன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பயர் எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா இந்த சீரியலை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அங்கே இடம் வாங்கணும்னு அவளுக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து அதை செயல்படுத்தியிருக்காங்க. ஸோ உங்கள் எல்லார் சார்பிலையும் நான் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இது வந்து இன்னும் நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணிட்டுன்னா நத்திங் லைக் இட். அஃப்கோர்ஸ் அது ப்ராக்டிக்கலாக யாராலெல்லாம் முடியாதுங்கிறது வேறு விஷயம். பட் எல்லாருக்கும் த காமன் ஃபேக்டர் இஸ் தட் எல்லாருக்குமே வந்து அந்த எண்ணம் இருக்குது. அக்ரஹார லைஃப்பை நம்ம மிஸ் பண்ணுறோம். அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் சொல்கிறேன்னா, ஈவன் இன்ஃபேக்ட் நிறைய யங்ஸ்டர்ஸ் கூட எங்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிட்டுருக்கா. லைக் பெங்களூர்லேருந்து ஸ்ரீவித்யா அப்படின்னு, அப்புறம் இதுலேருந்து சொன்னேன் மினிசோட்டா, அங்கேருந்து வந்து தட் இஸ் திஸ் ஒன் பர்சன், ஹர் நேம் இஸ் தீபா. இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ், அஸ்வினின்னு இருக்கா. ஐ மீன் நேம்ஸ் டக்குன்னு எனக்கு நிறைய நேம்ஸ் ஞாபகம் வர மாட்டேங்குது. நிறைய பேரோட நானும் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு எல்லாருக்குமே வந்து ஈவன் யங்ஸ்டர்ஸு கூட இப்போ அந்த எண்ணம் வர ஆரம்பிச்சிருக்கு. சரி, இந்த சிட்டி லைஃப் லீட் பண்ணுறது ஒரு பக்கம், பட் லேட்டர் ஸ்டேஜில் வந்து அட்லீஸ்ட் நம்ம போய் அக்ரஹாரத்தில் செட்டில் ஆகலாம். அதாவது செட்டில் ஆக போகிறாளா இல்லையாங்கிறது வேறு விஷயம். அட்லீஸ்ட் செட்டில் ஆகணுங்கிற எண்ணம் அவளுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு என்கரேஜிங் சைனாக இருக்குது. அதே மாதிரி நேற்றுக்கு வந்து மார்னிங் அஃப்கோர்ஸ் இந்த ஸ்டில்ஸ் போட்டிருந்தேன்னா தி இன்ட்ராக்ஷன் வாஸ் ஆல்சோ வண்டர்ஃபுல் இன்ட்ராக்ஷன். அதாவது எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து இதில் வந்து ஐக்கியப்படுத்தின்னு இருக்கானே சொல்லணும். இந்த மாதிரி ஒரு ரசிகர்கள் அமையறதுக்கு நான் ரொம்ப ஐ ஷுட் தேங்க் காட். இட்ஸ் எ கிரேட் பிளெஸ்ஸிங் இன்டீட். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து ஒரு 13-14 எபிசோட் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணேன். அது யூடியூப்பில் அப்லோட் பண்ணது வந்து இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகிருக்கு. அண்டு அதுலேயும் வந்து ரெஸ்பான்ஸ் பார்த்துலாம் நிறைய பேர் சார் அடுத்த எபிசோடு எப்போ சேத்தாப்பில் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுங்களே அப்படின்னு. சேத்தாப்பில் அப்லோட் பண்ணணும் தான் எனக்கும் ஆசை. ஆனால் என்னென்னா டைம் கன்ஸ்ட்ரெயின். ஆஸ் யூ ஆல் நோ, மார்னிங் டைம் தான் நான் வந்து இதுக்கு கர்மாக்காக டிவோட் பண்ணியிருக்கேன். 2 மணிலேருந்து ஐ ஹேவ் டு பி ஹியர். இங்கே தான் இப்போ பாட்டி வீடுலேருந்து தான் நான் பேசுகிறேன். ஏன்னா இங்கே இருந்தாலும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நியூ வெர்டிக்கல் அந்த சாட் ஐட்டம்ஸ்க்காக ஆரம்பித்து அதை நான் தான் பார்த்துட்டுருக்கேன். பட் இருந்தாலும் என்னோடய எண்ணம் அங்கேயும் இருக்குது. இட்ஸ் ஸ்ப்ளிட் பிட்வீன் 2 பேஷன்ஸ். அண்ட் கம்மிங் சாட்டர்டே, அஃப்கோர்ஸ் கம்மிங் சாட்டர்டேக்கு முன்னாடி முடிஞ்சால் கூட நான் அடுத்த எபிசோடு அப்லோட் பண்ண பார்க்குறேன். பட் டெஃபினட்டாக சாட்டர்டே பண்ணிவிடுவேன். அதே மாதிரி இங்கே வந்து இவரோட இன்சிடென்ட்லி மை ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ் டு காத்தாடி ராமமூர்த்தி சார், ஜே பாலசுப்ரமணியம் சார்,
கவிதாவுக்கு தேங்க் பண்ணுறது என்னையே தேங்க் பண்ணுற மாதிரி. பட் இவா 2 பேருக்கும் அவ்வளோ ஒத்துழைப்பு அண்ட் ஆல்சோ காத்தாடி ராமமூர்த்தி சாருக்கு வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் நேற்றுக்கு எபிசோடை பார்த்து அவ்வளோ பேர் எனக்கு வந்து இதில் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுற கமெண்ட்ஸை தவிர வாட்ஸ்அப்பில் எனக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் அனுப்பிச்சிருக்கா. அதாவது எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ்னால் ஆப்வியஸ்லி அவர் ஒரு சீசன்ட் ஆர்டிஸ்ட். அதில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைனாலும் இது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருந்தது பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் சரி, டப் பண்ணுறதுக்கும். ஏன்னா அப்படின்லாம் வச்சுட்டு பேசணும், அது பேசுகிறதுங்கிறது அவ்வளோ சாமானியம் இல்லை. அது வந்து ரொம்ப ஒரு கேக் வாக் மாதிரி ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும் அவரை பார்த்தா. பட் அவர் ரொம்ப மெனக்கட்டிருக்கார் அதுக்காகவே அவருக்கு ஒரு பிரத்யேகமான தேங்க்ஸு. அதே மாதிரி ஆடிட்டர் ஜே பாலசுப்ரமணியம் அவர் வந்து என்னென்னா அவரும் ஹீ இஸ் எ வெரி வெரி பிஸி பர்சன். ஏன்னா அவர் வந்து பல பேங்க்கில் போர்டில் இருக்கார், சேர்மனாக இருக்கார். ஏன்னா அவரோட அசோசியேஷன் எனக்கு கிடச்சதே ஒரு பெரிய பாக்கியம் நினைக்கணும். ஏன்னா அவ்வளோ கமிட்மெண்ட்டுக்கு நெடுப்புற கோனேரி ராஜபுரம் அக்ரஹாரத்துக்கு வந்தது மட்டும் இல்லாமல் எப்போ நான் எது கேட்டாலும் உடனே வந்து ஹி ஹஸ் பீன் ஹெல்பிங் மீ. அண்ட் வந்து சார் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொன்னால் தயங்காமல், அண்ட் அஃப்கோர்ஸ் நடிக்கிற போது அந்த கரெக்டாக வரணுங்கிறதுக்காக அவர் நான் சில சமயம் கொஞ்சம் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கூட சொல்லியிருக்கேன். என்ன சார் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்க சார் அப்படின்லாம் கூட சொல்லியிருக்கேன். அது எல்லாத்தையும் பொறுத்துண்டு. ஏன்னா ஹீஸ் சச் ஐ மீன் இஸ் நாட் ஒன்லி பிஸி மேன், இஸ் வெரி ஒரு என்ன விவிஐபின்னு வச்சுக்கோங்களேன். லைக் அவருக்கு வந்து ஃபார்மர் கவர்னர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அவர்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்டு. சி ரங்கராஜன் இருந்தார் இல்லையா, ஃபார்மர் கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அந்த மாதிரி டாப் லெவலில் இருக்கிறவெல்லாம் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்படி இருந்தும் எனக்காக டைம் ஒதுக்கி அவர் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு என்னோட நன்றியை டெஃபினட்டாக தெரிவிச்சுக்கணும். அண்டு வெரி சூன் நான் பார்க்குறேன். ஏன்னா என்னாலையும் வந்து சும்மா இருக்க முடியாது. மோஸ்ட் ப்ராப்ளி நான் வந்து சாட்டர்டேன்னு சொல்கிறேனே தவிர அதுக்கு முன்னாடியே வந்து ஐ ட்ரை டு அப்லோட் தி நெக்ஸ்ட் எபிசோட். அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இன்ட்ராக்டிங் வித் ஆல் ஆஃப் யூ ஆன் எ டெய்லி பேசிஸ். கீப் வாட்சிங் கர்மா. அண்ட் வழக்கமாக சொல்கிற மாதிரி இதை வந்து லைக் பண்ணுங்க, அண்ட் என்னோடய பேஜை ஷேர் பண்ணுங்க. அண்ட் யூடியூப்பில் இப்போ இருக்கிறதுனால யூடியூப்பில் உங்களுக்கு தெரிஞ்சவா எல்லாரோடையும் அந்த எபிசோட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணலாம். மீட் யூ டுமாரோ. தேங்க்யூ.